வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு எல்லாப்புரம் ஒன்றியத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு மாவட்ட கலெக்டர் மு. பிரதாப் உத்தரவின் பேரில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசின் திட்டப்பணிகள் குறித்தும் ஊராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வடமதுரை ஊராட்சி மன்ற கிராம சபை கூட்டம் சமுதாய கூட வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பற்றாளராக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு மார்த்தாள் மனோன்மணி கலந்து கொண்டார். மன்ற பொருட்களை ஊராட்சி செயலர் கல்பனா விஜயகுமார் வாசித்தார். இதில் பல்வேறு தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. முடிவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன் நன்றி கூறினார். வெங்கல் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிரிஜா பற்றாளராக கலந்து கொண்டார். கிராம நிர்வாக அதிகாரி ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். மன்ற பொருட்களை ஊராட்சி செயலர் உமாபதி வாசித்தார். இக்கூட்டத்தில் பொது கழிப்பிடம் கட்ட வேண்டும், வெங்கல் பஜார் வீதியில் இருந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று வர போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய கூடம் கட்ட வேண்டும், வெங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட தெருக்களில் உள்ள மழைநீர் கால்வாயை தூர்வாரி மேல்மூடி அமைக்க வேண்டும், அம்பேத்கர் மன்றம் அருகில் உள்ள பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மீது விவாதம் நடைபெற்றது. அத்தங்கி காவனூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு ஊர் நல அலுவலர் ராணி பற்றாளராக கலந்து கொண்டார். மன்ற பொருட்களை ஊராட்சி செயலர் கல்பனா சுதாகர் வாசித்தார். இதில் அடிப்படை வசதிகள் குறித்து விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருக்கண்டலம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பற்றாளராக சத்துணவு அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டார். மன்ற பொருட்களை ஊராட்சி செயலர் உமாநாத் வாசித்தார். இக்கூட்டத்தில் ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பற்றாளராக சத்துணவு அமைப்பாளர் பவளரசி கலந்து கொண்டார். மன்ற பொருட்களை ஊராட்சி செயலர் தேன்குமார் வாசித்தார். அனைவரையும் GRSK அஞ்சலா வரவேற்றார். இக்கூட்டத்தில் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சமுதாய கூடம் அமைக்க வேண்டும், புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும், பைப்லைன் வசதி செய்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. முடிவில் கணினி உதவியாளர் அமிதா நன்றி கூறினார். அக்கரப்பாக்கம் ஊராட்சி மன்றம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பற்றாளராக ருத்ரையன் கலந்து கொண்டார். திருநிலை ஊராட்சி மன்ற கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு பற்றாளராக இளநிலை உதவியாளர் பாபு கலந்து கொண்டார். மன்ற பொருட்களை ஊராட்சி செயலர் வேலாயுதம் வாசித்தார். இக்கூட்டத்தில் ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முடிவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அரிசெல்வம் நன்றி கூறினார். பெரியபாளையத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் சம்சத் பேகம் கலந்து கொண்டார். மன்ற பொருட்களை ஊராட்சி செயலர் வசந்தகுமார் வாசித்தார். இக்கூட்டத்தில் ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.